ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோயின் வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவ அம்மாவோட டைரி அவளுக்கு கிடைக்க அதை ஆர்வமா ஓபன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றேன். அதுல தான் அம்மாவோட அந்த அழகான முதல் காதலை பத்தி தெரிஞ்சுக்கிற அதே சமயம் இவங்க ஒன் சைடா லவ் பண்ற பையனுக்கும் அந்த டைரியில வர்ற கேரக்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதையுமே நோட் பண்றாங்க. யார் அந்த கேரக்டர்? அந்த காதலுக்கும் இவங்க காதலிக்கிற பையனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன் சைடா இருக்கிற ஹீரோயினோட காதல் என்ன ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபீல் குட் மூவியை சொல்லி இருக்கிற கதை தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாய்ஸ் ஓவர்ல நான் முதல் முறை இந்த வானவில்ல என் அம்மா கூட நான் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது பார்த்தேன். இந்த வானவில்ல சொர்க்கத்தோட வாசல்னு சொன்னாங்க. இறந்தவங்களோட ஆன்மா இது வழியா தான் சொர்க்கத்துக்கு போய் சேருமா அப்படின்னு ஒரு ஜன்னல் ஓரமா வானவில பார்த்து பேசிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஜிஹி. அவங்க வெக்கேஷனுக்காக சொந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க போல. ஜன்னல் ஓரமா நின்று வானவில பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் அங்க உள்ள புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்கள பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்ராடு போயிட்டாங்க. அவங்கள நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க சொன்னேன். பட் கடைசி வரை அவங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே அந்த புக்ஸ் எல்லாம் கபோர்ட்ல வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க தூசி அடைஞ்சு போயிருக்கிற ஒரு பாக்ஸை பார்த்துட்டு அதை கையில எடுத்து, இது என் அம்மாவோட பொக்கிஷம், இதுல என் பேரண்ட்ஸோட பழைய கடிதங்கள் அப்புறம் என் அம்மாவோட டைரி இருக்கு. ஒவ்வொரு முறை என் அம்மா இதை படிக்கும் போது அவங்களோட கண் கலங்குறத நான் பார்த்துருக்கேன். இதுலதான் என் அம்மாவோட முதல் காதல் இருக்குன்னு சொல்லிட்டே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல ஒரு லெட்டரை படிக்க போவான். பட் அதுக்குள்ள கீழே போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்க அந்த லெட்டரை அப்படியே வச்சுட்டு கீழே போவான். அங்க அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பான். அவளோட பேரு ஜோ கியாங். இவளை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னே சொல்லிப்போம். ஸோ கால் பண்ணவன் அவளும் அவளோட ஆளும் ஆர்ட் மியூசியம் போறதாவும் கூட இவளையும் வர சொல்லி கூப்பிடுவான். அப்போ ஹீரோயின், நீங்க 2 பேரும் போறதுக்கு என்ன ஏண்டி கூப்பிடுறீங்கன்னு கேட்க, நான் இல்லடி என் ஆளு தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்ல ஹீரோயினும் லைட்டா எக்ஸைட்டட் ஆகி நிஜமாவான்னு கேட்பான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டோட ஆளு மேல ஒரு க்ரஷ் இருக்கும். 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி 3 பேர், ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அப்புறம் ஹீரோ. ஹீரோவுக்கு இந்த மேடை நாடகம்லாம் போடுவாங்களே அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் ஃப்ளாட்டான ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவன் மேலே ஒரு லவ் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அவரை சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவர்கிட்ட அதை டைரக்டாக சொல்கிற தைரியம் நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்காது. அந்த டைமில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட், நான் இந்த மாதிரி அவனை லவ் பண்ணுறேன்டி, ப்ளீஸ் எனக்காக அவனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கூட அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் அவங்க மனசில் இருக்கிறது அவங்க அவங்ககிட்ட பார்க்குற விஷயங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட ஃப்ரெண்டு பேரை போட்டு டெய்லி ஒரு லெட்டர் எழுதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படி 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஹீரோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு பொக்கே எடுத்துட்டு போய், நீங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுத்தது மட்டும் இல்லாம அவரோட காது பக்கமா, உங்களுக்கு டெய்லி மெயில்ல லெட்டர் டைப் பண்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஹீரோவுக்குமே அந்த லெட்டர்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. ஸோ அந்த லெட்டருக்கு சொந்தக்காரவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சி அவருக்குமே அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ இதை யோசிச்சு பார்த்துட்டு, அவன் ரொம்ப க்யூட், அவனை யாருக்கு தான் பிடிக்காது, ஈவன் கேண்டீன் வச்சிருக்கிற லேடிக்கு கூட அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட சரி நான் வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு மேலே வராங்க. பட் இங்கே பார்த்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே காத்துல அங்கங்கன்னு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கேன். பத்தாக்குறைக்கு அந்த ரூம் ஃபுல்லா புறாக்களும் சேர்ந்துருக்கும். விண்டோவை திறந்து வச்சு வானவில பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதான். ஸோ இதை பார்த்தோன்னு டென்ஷன் ஆகி அந்த புறாக்கள் எல்லாத்தையும் வெளியே விரட்டி விட்டுட்டு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் செதறி கிடைக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அகைன் அடுக்கி வச்சுட்டு அதுல ஒரு லெட்டர் எடுத்து படிப்பாங்க. அந்த லெட்டர்ல, நான் இன்னைக்கு காலையில என்னோட ஜன்னலை திறக்கும் போது தென்றல் காத்து என்னை தொட்டு தழுவிட்டு போன மாதிரி இருந்தது. அது வரப்போற இலையுதிர் காலத்தை எனக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அந்த காத்தை நான் பிடிச்சு இந்த லெட்டர்ல அடைச்சி நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அதை படிச்சதும் நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டே, பயங்கர ரொமான்டிக்கா இருக்கே, அந்த காலத்துலலாம் இப்படிதான் எழுதுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரிக்குள்ள
ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த போட்டோ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த போட்டோல இருக்கிறவரு லைப்ரரியில உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் இந்த மாதிரி மண்டையோட ஒரு முன்னாடி வந்து நிக்க, என்ன கோலண்டா இது அப்படின்னு கேட்க, இதாண்டா இப்ப ஸ்டைலு, சரி சொல்லு, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆக்சுவலி இவரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதி கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார் போல். இவரோட பேரு ஜான். அப்புறம் இந்த அரமண்டையா நிக்கிறாரு பாத்தீங்களா, இவரு ஜானோட ஃப்ரெண்ட் டீசோ. ஸோ டீசோ இப்படி கேட்க, அப்ப ஜான் யாருக்கு எழுதணும் அப்படின்னு கேட்க, வேற யாருக்குடா, நான் கட்டிக்க போற பொண்ணுக்குதான். என் அப்பா அவரோட ஃப்ரெண்டை எனக்காக பார்த்து வச்சிருக்கிறாரு, ஸோ அந்த பொண்ணுக்கு தான் எழுதணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் பரவாயில்லையடா, நீ ரொம்ப லக்கி தான், எந்த பொண்ணையும் என் கூட டேட்டுக்கு வரியா அப்படின்னு நீ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப டீசோ, அட ஏன்டா நீ வேற, நமக்குலாம் ஒரே பொண்ணை பார்த்து ஒரே பொண்ணை டேட் பண்றதெல்லாம் செட் ஆகுது, ஏதோ எங்க அப்பன் பார்த்து வச்சிருக்கான், நான் அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதுறேனா இல்லையான்னு செக் பண்ணுவான், அதுக்காக தான் ஒண்ணு எழுத சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்ல இருந்து அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து காட்டுறாரு. பட் ஜானுக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ ஆர்வமா அந்த பொண்ணை பார்க்க அப்படியே அகெயின் அங்கிருந்து ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஜான் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க ஆத்துல மீன் பிடிச்சு விளையாடிட்டு இருக்காரு. அப்ப அங்க மாட்டு வண்டியில இப்போ டீசோ காட்டினார்ல அதே பொண்ணு ஊருக்குள்ள போறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணை நம்ம ஜான் சீரியஸா லுக் விட்டுட்டு இருக்கிற பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ், டே அந்த பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா, அந்த பொண்ணு டவுனை சேர்ந்த பொண்ணு, நம்ம ஊர் தலைவரோட பொண்ணு, அதனால அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது வச்சுக்க நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுங்க சொல்றது எதையும் காதுல வாங்காம இவர் இங்க இருந்து ஹாயின்னு கைய நீட்ட, பதிலுக்கு அந்த பொண்ணுமே கையாட்டும். அவ்வளவுதான், பயங்கர குஷியா 3 பேருமே கையாட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஜான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாட்டு சாணி இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா கிண்டி அதுல இருந்து வண்டை எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஊருக்கு புதுசா வந்த அந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க வருவாங்க. வந்தவங்க அதை பார்த்துட்டு இருக்க, அதுல அந்த புது பொண்ணோட ஃப்ரெண்டு, ஏன் அவன் வண்டை பிடிச்சிட்டாண்டி, அதுவும் கையில வச்சிருக்கிறாண்டி அப்படின்னு சொல்ல, என்ன வண்டா, எனக்கும் பார்க்கணும், நான் பார்த்ததே இல்லை, சிட்டில இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானுமே அதை நோட் பண்ணுவார். நோட் பண்ணிட்டு வேகமா அந்த வண்டை எடுத்துட்டு அவங்க பக்கத்துல வந்து நின்று, தொட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவாரு. அவரு கையும் ஃபுல்லா சாணியா இருக்கும். அப்ப புது பொண்ணோட ஃப்ரெண்டு, தொடாதடி டேர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்களும் லைட்டா தொட்டு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்ப ஜானியும் சிரிச்சிட்டு இருக்க, அப்ப அந்த புது பொண்ணை, நீ அந்த ஆத்துக்கு அந்த பக்கமா இருக்கிற அந்த 100 ஹவுஸுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோவும் ஊனு மண்டையாட்ட, உனக்கு படகு ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. அதுக்கும் அவரு ஊனு மண்டையாட்ட, என்ன அங்க கூட்டிட்டு போறியன்னு கேட்பாரு. அதுக்கும் அவர் ஸ்மைல் பண்ணிட்டு மண்டையாட்ட, அப்ப சரி, அப்ப நாளைக்கு 12 மணிக்கு வந்துரு, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்க கிளம்பிடுவாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து, என்னடா பேசிட்டு இருந்தீங்க, என்ன இருந்தாலும் சிட்டி பாய்ஸ் தான், வந்தவொடனே கரெக்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவங்க கையில வச்சிருந்த சாணிய ஜானோட மூஞ்சில அப்படி விளையாட, அப்ப ஜானும் சிரிச்சுக்கிட்டே, டே படகு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுங்கடா, சொல்லி கொடுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுவாரு. இவருக்கு படகு ஓட்டவே தெரியாது போல இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஜான் ஒரு படகை எடுத்துட்டு வந்து அந்த ஆத்து பக்கமா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த புது பொண்ணுமே உள்ள வருவாங்க. வந்தவங்க, என் தாத்தா அந்த சபிக்கப்பட்ட வீடை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கு அப்ப இருந்தே அங்க போகணும்னு ரொம்ப ஆசை, பட் என் தாத்தா என்ன அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஊர்ல நான் வேற யார்கிட்ட கூட கேட்கலாம், அப்படி நான் யார்கிட்டயாவது கேட்டா அவங்க கண்டிப்பா என் தாத்தா கிட்ட சொல்லிடுவாங்க, அதனாலதான் நான் ஒன்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஜான் துடுப்பு போட்டுட்டு இருப்பாரு. பட் போட் கொஞ்சம் கூட மூவ் ஆயிருக்காது. ஸோ அதை நோட் பண்ண அந்த புது பொண்ணு, ஏன் போட் மூவ் ஆகவே இல்லை அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் ஜானுக்கு, ஓ போட்டு மூவ் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ மண்டையே சரிஞ்சுக்கிட்டு, சாரி நான் துடுப்பு போகிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் சரியா துடுப்பு போட அந்த போட்டுமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த புது பொண்ணு, என்னோட பேரு ஜோஹி, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவும் அவரோட பேரை, என்னோட பேரு ஜான், நான் இங்க என்னோட மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன், உனக்கும் ஷுவானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அந்த புது பொண்ணும், ஆமா நானும் அங்கிருந்து தான் வரேன், நான் என்னோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன ஒரு கோஇன்சிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப ஜான் இல்ல, ஒருவேளை இது விதியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல,
என்ன இப்ப நீ என்ன சொன்னேன்னு புது பொண்ணு கேட்க, அப்ப ஜானும் சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துடுப்பு போட, அப்புறம் 2 பேருமே ஆத்த கடந்து அந்த வீட்டு பக்கத்துல வந்துருவாங்க. அப்புறம் அந்த புது பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள 2 பேருமே கொஞ்சம் பயத்தோடையே அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப புது பொண்ணு, நீ இதுக்கு முன்னாடி பேய பார்த்திருக்கியா ஜான்? இங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆ பார்த்திருக்கேன், பலமுறை பார்த்திருக்கேன், இன்ஃபேக்ட் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன டெய்லியா? எப்படி? எங்க? அப்படின்னு புது பொண்ணு ஆர்வமா கேட்க, கண்ணாடியில தான், வேற எங்க? நானே ஒரு பேய் தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஊ ஊ அப்படின்னு ஆக்டிங் கொடுக்க, நீக்கு சிரிப்பே வரல அப்படின்னு புது பொண்ணு ரியாக்ஷன் கொடுக்க, அப்புறம் ஜானு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு சரி போலான்னு அகைன் 2 பேருமே சுத்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அங்க இங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அது ஒரு பழைய வீடுல, ஸோ மரக்கட்டை உடைஞ்சி அதுல புது பொண்ணோட கால் மாட்டிக்கும். அப்ப ஜானு வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள தூக்கி விடுவாங்க. இவர் இப்படி தூக்கி விட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்ப 2 பேருமே லைட்டா பயந்து யார் அது அப்படிங்கிற மாதிரி மெதுவா ஜான் முன்னாடி போக, பின்னாடி அந்த புது பொண்ணு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு ரூம் இருக்கும், அங்க இருந்துதான் எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஜான் அதை லைட்டா திறந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி கத்துக்கிட்டு வெளியே ஓடுவாரு. இதை பார்த்ததும் இப்படி அங்க என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கதவு பக்கமா வருவாங்க. பட் இவங்க வரவும் டக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு யாரோ வெளியே வர, இவங்களும் பயந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி கத்திட்டு வருவாங்க. ஆக்சுவலி அங்க ஒண்ணும் கிடையாது, அங்க ஒரு பிச்சைக்காரர் தங்கியிருப்பாரு போல இருக்கு. இவங்க பண்ண சேட்டையில அவர் வெளியே எதிர்த்து வருவாரு. அப்புறம் 2 பேரும் அதை என்ஜாய் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி கத்தி அந்த பிச்சைக்காரரை வெறுப்பேத்த, அவரும் இவங்கள பைத்திய மாதிரி பார்த்துட்டு கிளம்புவாரு. ஸோ இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நல்ல மழை வர ஆரம்பிச்சிடும். மழை வந்ததும் 2 பேருமே சரி கிளம்பலான்னு ஆத்து பக்கமா போவாங்க. பட் அவங்க வந்து அந்த படகு அந்த ஆத்துல அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு இடம் தெரியும் வா போலான்னு சொல்லி ஹீரோ இன்னொரு பக்கமா கூட்டிட்டு ஓடுவாரு. அப்படி 2 பேரும் ஓடும் போது அந்த புது பொண்ணுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிரும். அப்ப ஜான், உன்னால எழுந்திருக்க முடியுமான்னு கேட்டுட்டு புது பொண்ணால முடியலன்னு தெரிஞ்சதும் அப்ப ஜான் அவங்கள அவரோட முதுகுல தூக்கிக்கிட்டே இந்த வயக்காட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு செட்டு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி ஒரு இடத்த கூட்டிட்டு போவார். அங்க அவரோட ஷர்ட்டை நல்லா பிழிஞ்சு எடுத்து இதை வச்சு தொடச்சிக்கணும்னு சொல்லி அந்த புது பொண்ணு கொடுப்பாரு. அப்ப ஜான், இது ஜஸ்ட் ஒரு பிரிஸ்லிங் தான், ஸோ சீக்கிரமே மழை நின்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஆத்து பக்கமா நடந்து போகலாம், என்ன அப்படி போகும்போது கொஞ்சம் தூரமா இருக்கும், பட் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மழை நின்றதும் அது ஒரு தர்பூசணி வயல் போல. ஸோ அங்கிருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து அது உடைச்சி அந்த புது பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புது பொண்ணை முதுகுல தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பார். அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு மரத்தான பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதை கிராஸ் பண்ணி நடந்து வருவார். அங்க இந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவோம்ல, அது அங்க ஃபுல்லாவே அழகா கியூட்டா மின்னிக்கிட்டே இருக்கும். அது பார்த்ததும் அந்த புது பொண்ணு எக்ஸைட்டட் ஆக, அப்ப ஜான் அவங்கள அந்த மர பிரிட்ஜ்ல உட்கார வச்சுட்டு அவர் தண்ணிக்குள்ள இறங்கி அங்க எங்கன்னு விழுந்து அவங்களுக்காக ஒரு மின்மினி பூச்சி பிடிச்சு கொடுப்பாங்க. அதை அந்த புது பொண்ணு கையில வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கியூட்டா, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா அந்த புது பொண்ணு மின்மினி பூச்சியை கையில வச்சிட்டு இருக்கிற 2 பேருமே ஒரு படகுல போயிட்டு இருப்பாங்க. அந்த கரைக்கு அந்த பக்கம் அந்த புது பொண்ணோட தாத்தா ஊர் மக்களோட சேர்ந்து நின்றுட்டு இருப்பாரு. இவங்களை தேடி ஆள் அனுப்பியிருப்பாங்க போல. ஸோ இப்படி கரைக்கு போய்கிட்டு இருக்க, அப்ப அந்த புது பொண்ணு, இந்த டே ஃபுல்லா நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, எனக்காக இந்த மின்மினி பூச்சியை பிடிச்சி கொடுத்த, உனக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, எனக்காக இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களோட கழுத்துல இருக்கிற ஒரு செயினை கலட்டி ஜானுக்கு போட்டு விடுவாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக அந்த ஃபீலோடையே அந்த புது பொண்ணை பார்ப்பாரு. அந்த புது பொண்ணுக்கும் ஜான் மேல ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும் போல. ஸோ அவங்கள சேம் ஃபீல்ல பார்க்க அப்படியே கரையுமே வந்துடும். வந்தது புது பொண்ணோட தாத்தா புது பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஜானை ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு என் பொண்ணுகிட்ட வச்சுக்காதங்கிற மாதிரி ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புவார். அன்னைக்குதான் ஜான் கடைசியா அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க டீச போட்டோ நீட்டு வரல, அதுலதான் பார்த்திருப்பாரு.
ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்ப டீசோவும் அவளோட அம்மா இறந்துட்டாங்கடா, இறந்ததுலேருந்து அவ ரொம்ப சோகமா அடிக்கடி உடம்பு சரியில்லாம கூட இருந்திருப்பா போல. பட் இப்ப அவளோட சொந்த ஊரு, அதான் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கிறதாவும் ஹாப்பியா இருக்கிறதாவும் சொல்றாங்க அப்படின்னு டீசோ அந்த புது பொண்ணை பத்தி அவருக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்க. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் தான் தான்னு ஜான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண. அப்படியே அங்க சீன் கட் பண்ண. இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினும் ஜான் மாதிரியே அதே ஃபீல்ல உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அதே ஹீரோயின் அந்த டைரியை எடுத்துட்டு போய் அவங்களோட லைப்ரரியில உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்க. அகைன் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எங்க ஜானும் அந்த புது பொண்ணுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்படி லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போதே, இது டீசோவுக்காக எழுதணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, பட் அவளுக்குன்னு நினைக்கும் போது என்னால எழுதாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே அதை எழுதி டீசோ கிட்ட கொடுக்குறாரு. அப்ப டீசோவும் செம்மையா இருக்குடா, கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உனக்காக நான் வேற ஒண்ணு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஜானும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு உக்காந்தா இந்த மாதிரி காமெடியா டான்ஸ் ஆடி இது எந்த பாட்டுன்னு சொல்ல பார்ப்போம் அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஜானும் கரகப்பன்னு நினைச்சிட்டு அவரும் ஒரு பாட்டோட பேரை சொல்லுவார். எக்ஸாக்ட்லி மை ஃப்ரெண்ட், அதே தான் அப்படின்னு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க. அப்ப லைப்ரரியோட இன்சார்ஜ் உள்ள வந்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தரைய தானே தொடக்க சொன்னேன், உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வேறட்ட. இவனுக்கு படிக்க வந்திருக்க மாட்டாங்க போல. ஸோ லைப்ரரி இன்சார்ஜ் வந்ததும் அந்த மாப்பு பக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா டீசோ தலை தெரிக்க கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு வேகமா ஓடி வருவாரு. ஜான் ஜான் ஜான்ட்டு. அப்ப ஜான், ஏன்டா கத்துற, இது லைப்ரரிடா அப்படிங்கிற மாதிரி முறைக்க. அப்ப டீசோ, டே இன்விடேஷன் கிடைச்சிருக்குடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அது ஒரு யூனிவர்சிட்டியோட கல்ச்சரல் ப்ரோக்ராம் போல. அங்க ஒரு ப்ரோக்ராம் உடைய அங்க உள்ள ஹோஸ்ட் அடுத்து பீத்தோவன் நோட்ஸை வாசிக்கிறதுக்காக சாங் ஜோகி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம புது பொண்ணு. புது பொண்ணோட பேரை கேட்டதும் ஜான் எக்ஸைட்டடா டக்குன்னு எழுந்து நின்றுவார். அங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க, இவர் மட்டும் எந்திரிச்சு நிக்க. அப்ப டீசோ அவரோட கையை பிடிச்சு இழுத்து உட்கார வைப்பார். அப்புறம் அந்த புது பொண்ணு அந்த நோட்ஸ் அழகா வாசிச்சு முடிக்க அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணி பொக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. குறிப்பா டீஸ் அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஜானுக்கும் அவங்களுக்கு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணணும் போல இருக்கும். ஸோ ஒரு பொக்கேவோட ஓரமா அவங்களே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. அது ஒரு டைம்ல அந்த புது பொண்ணுமே பார்த்துருவாங்க. அவர் கையில இருக்கிற பொக்கையை பார்த்துட்டு அவங்களுக்கும் வாங்கணும் போல இருக்கும். பட் டீஸோட ஃபேமிலி அவங்கள கூட்டிட்டு போக இது ஜானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஆகும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஆளுக்கு வெளியே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாரு. இவரு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்ப அங்க ஃபேமிலி கூட போன அந்த புது பொண்ணுமே தலை தெறிக்க திரும்பி ஓடி வருவாங்க. ஸோ இவங்க இப்படி ஓடி வந்து அந்த ஹாலுக்குள்ள சுத்தி முத்தி ஜான் எங்க இருக்கான்னு சொல்லி பார்க்க, அப்ப ஜானுமே ரொம்ப ஹாப்பியா அந்த புது பொண்ணோட பின்னாடியே போய் ஹாலுக்குள்ள போவேன். ரெண்டு பேருமே வெளியே மீட் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேருமே எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றாங்கன்னு தெரியல. பட் ரெண்டு பேருமே கியூட்டா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு இருக்க. ஜான் அவரோட கையில இருக்கிற அந்த பொக்கைவை அந்த பொண்ணு கொடுப்பாரு. அதுக்கு மூச்சு வாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொன்ன. அப்ப ஜானும் அதே மூச்சு வாங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, நீ எப்படி இருக்க, உன் கால் சரியாயிடுச்சா, உனக்கு கோல்டு சரியாயிடுச்சா, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு படப்படன்னு பேசுறேன். அப்ப அந்த பொண்ணு, அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ சொல்ல வருவாங்க. பட் அப்படியே கட் பண்ணி சாரி நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. அப்புறம் போனவங்க டக்குன்னு நின்று திரும்பி பார்த்தேன், அந்த மின்மினி பூச்சியை நான் இப்பவும் பத்திரமா வச்சிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு என்ன மாதிரியே அப்படின்னு ஜான் கேட்ட கேள்விக்கு சிம்பிளா பதில் சொல்லிட்டு கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஓடுவாங்க. அதை பார்த்தது ஜானுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ அவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இது வித்த காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஓட அப்படியே கீழே விழுந்துருவாரு. அப்ப ரெண்டு பொண்ணுங்க சிரிச்சுட்டே அவரை கிராஸ் பண்ணி போக பார்க்க அப்படியே நாங்கெல்லாம் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாதுங்கிற மாதிரி அப்படியே ஸ்டைலா படுத்துக்கிட்டே இல்லை கூட்டுட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இங்கே ஃபிளாஷ்பேக் கட்ட அகைன் ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு லைட்டா ஃபீல் ஆகி
ஸ்டார்டிங்ல அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஆர்ட் மியூசியம் போறோம், நீயும் வந்துடுறியான்னு. ஆக்சுவலி அந்த டைம்ல அவங்க நோ தான் சொல்லியிருப்பாங்க. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். சாரி. ஸோ இப்போ அது அவங்களுக்கு ஞாபகம் வரவும், ஏதோ ஒரு ஃபீல்ல அந்த ஆர்ட் மியூசியத்துக்கு போவாங்க. அங்க அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்க, ஒரு சமயம் ஹீரோவையும் பார்த்துருவாங்க. ஹீரோவை பார்த்ததும் பதட்டமாகி, சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் லைட்டா சிரிச்சிட்டு மண்டையை மட்டும் ஆட்ட, அப்ப கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டும், நான் தான் சொன்னேன்ல அவன் வருவானே, ஆக்சுவலி நாங்க பெட் பண்ணியிருந்தோம், நீ வருவேன்னு நான் சொன்னேன், ஆனா என் பாய் ஃப்ரெண்டு தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஸோ பெட்ல நான் தான் வின் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவ பேச, அப்ப ஹீரோவும் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, அதை பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபீலோட ஹீரோவை பார்த்துட்டே அந்த பிக்சரையும் பார்த்துட்டு இருப்பா. ஆனா இங்க ஹீரோவுக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும் போல. அவரு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட தான் இருக்காரு. இருந்தாலுமே அவரோட பார்வை மொத்தமும் நம்மளோட ஹீரோயினை பார்க்குற மாதிரியே ஏதோ ஒரு ஃபீல்ல அப்பப்போ அவருமே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி இங்க போயிட்டு இருக்க இங்க ஆர்ட் மியூசியம் பார்த்துட்டு அடுத்த 3 பேருமே மூவிக்கு போவாங்க. அங்க ஹீரோ மூவி பார்த்துட்டு இருக்க, அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு அவன் தோல்ல சாஞ்சிப்பான். இத ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கூட இங்க என்னடி பாக்குற படத்தை பாரு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்ன. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அங்க ஆர்ட் மியூசியத்துல இருந்த மாதிரியே இங்க மூவிலையுமே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா இவரு ஜஸ்ட் எந்த ஒரு ஃபீலும் இல்லாம, அவரை ஹீரோயின் எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் மூவி முடிஞ்சதும் ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட், என்னடி அதுக்குள்ள கிளம்புறேங்கிற, என் பாய் ஃப்ரெண்டு தான் நைட்டு நமக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ல, ஸோ சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின், நான் எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல, ஸோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட, நீ இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஜிஹி கிளம்புறாளாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, ஏன் கிளம்புறீங்க, சாப்பிட்டு போனால, நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்டுக்காரி வேணும்னே, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா திரும்ப அந்த முடிவை மாத்திக்க மாட்டா, நீ ஒண்ணு கவலைப்படாத ஜிஹி, நீ போ நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அங்கிருந்து அனுப்புறதுலயே குறியா இருப்பா. அப்ப ஹீரோயினும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்படி அவங்க போகும்போதே ஹீரோ ஓடி வந்து 1 நிமிஷம்னு சொல்லி ஒரு 2 கிஃப்ட் நீட்டி, ஆக்சுவலி நான் உங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடி வந்து, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, இது எல்லாமே அவன் பண்றானா அதுக்கு காரணம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், அதுவும் நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அது மட்டும்தான், ஸோ எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே, ப்ளீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அதுல ஹீரோயின் கொஞ்சம் கிராண்டா ரேப் பண்ணிருக்குல்ல அதை தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் அவங்க அதை கிராண்டுக்காக எடுத்திருக்க மாட்டாங்க, இவ பேசுறதுல தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்துட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட் ஆகே பின்னாடியே ஓடி வந்து அந்த சிம்பிளா இருக்கிற கிஃப்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு உன்கிட்ட இருக்கிற கிஃப்ட் தான் பிடிச்சிருக்கு, ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்புறம் ஹீரோயினும் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சு கடைசியா அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல ஒரு டெட்டி பேர் கீ செயினும் ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டர்ல, நான் எப்பெல்லாம் சன்சைனை பாக்குறேனோ அப்பெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன், நான் எப்பெல்லாம் இரவு நேரங்கள்ல அந்த நிலாவை பாக்குறேனோ அப்பவும் உன்னை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அதை படிக்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகும். இருந்தாலும் அதை யோசிச்சுக்கிட்டே அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்த பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். அதை கேட்டதும் தான் உடனே ஃப்ரெண்டுக்காரி, அவன் அப்படியே எழுதியிருந்தா கண்டிப்பா அவன் அதை என்ன நினைச்சுதான் எழுதியிருப்பான், நான் நாளைக்கே வந்து அந்த கிஃப்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணும். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். எப்படியும் அவன் சொல்றது சரிதானே, அவன் அவ்வளவுதான் காதலிக்கிறான், இனிமே நம்ம அவனை பார்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஜான் லெட்டர் எழுதிட்டு இருக்க.
அப்ப டீசோ வந்து முடிச்சிட்டியாடான்னு கேட்க, கொஞ்சம் இருடா முடிச்சாருன்னு சொல்ல, அப்ப கிளாஸ் டீச்சர் உள்ள வந்து, இன்னைக்கு மதியத்துக்குள்ள எல்லாரும் அவங்களோட உரங்களை ஒரு என்வலப்பு கவர்ல போட்டு சப்மிட் பண்ணணும். ஒருவேளை இன்னைக்கு லஞ்சுக்குள்ள நீங்க அதை முடிச்சு கொடுக்கல, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் அவ்வளவு பேருமே தெரிச்சு ஓடி போய் பாத்ரூம்ல உட்காந்துருப்பாங்க. அவர் உரம்னு சொன்னது கக்காவை தான் போல. ஸோ இப்படி எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்துருக்கேன். அப்ப ஜானோட ஃப்ரெண்டும் காட்டு பக்கமா ஓடி போய் கீழே கிடக்கிறத ஒரு குச்சியை வச்சு எடுத்து என்வலப்புல திணிச்சிட்டு இருப்பாங்க. இது படிச்சதும் ஹீரோயின் பிஸ்கட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொமட்டிக்கிட்டு வந்துடும். அப்புறம் அகைன் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதுல கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே கிரவுண்ட்ல ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப டீசோ ஜான் கிட்ட, டேய் நான் கண்ணை மூடிட்டே ஓடுறேன், நீ என்ன கைட் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஜான் ஒரு லுக் கூட, நான் சீரியஸா தானே சொல்றேன், நான் கண்ணை மூடிட்டே ஓடி வர போறேன், நீ என்ன கைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே ஜான் சொல்ல சொல்ல ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்படி ஓடி வரும்போதே, டேய் கிளாஸ் முடிஞ்சதும் என் கூட ஃபோக் டான்ஸ் கத்துக்க வரியான்னு சொல்லி கேட்பாரு. அப்ப ஜான், எதுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஜூகியை மீட் பண்ண போறேன்டா, அவளும் அந்த கிளாஸுக்கு வர போறா, எங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, நானும் அவளும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, ஜூஹி பேரை கேட்டதும், அதான் நம்ம புது பொண்ணோட பேரை கேட்டதுமே ஜான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நின்றுவார். பட் டீசோ இவர் கைட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருப்பாருல்ல. ஸோ ஓடினவரு அங்க இருக்கிற இரும்பு கம்பிலே முட்டிட்டு விழுந்துருவாரு. அப்ப ஜான் ஐயோ சாரிடாங்கிற மாதிரி பார்க்க, அப்புறம் நெக்ஸ்ட் சீனே அந்த டான்ஸ் கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க டான்ஸ் கிளாஸ்ல டீசோ ஜான் அவரோட ஃபியான்சிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஜானுக்கு நம்ம புது பொண்ணு டீசோவோட கட்டிக்க போற பொண்ணுன்னு முன்னாடியே தெரியும். ஆனா புது பொண்ணுக்கு டீசோவும் ஜானும் ஃப்ரெண்டுங்கிறது தெரியாது போல. ஸோ ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததும், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்பான். அப்ப டீசோ, உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அந்த புது பொண்ணை பார்த்து கேட்க, இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டீசோ, இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிக்கிறோம் அப்படின்னு அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப புது பொண்ணும் அவ பக்கத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் எல்லாரும் ஒன்னா போய் உட்கார அங்க கிளாஸுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அங்க புது பொண்ணு இல்ல ஜானை பார்த்து சீக்கிரட்டா, நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜானு ஸ்மைல் பண்ணிட்டேன், நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்புறம் அங்க டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் நல்லா தான் ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டீசோ மட்டும், இது என்னடா ரொம்ப ஸ்லோ மோஷனா போயிட்டு இருக்குன்னு நினைச்சாரு என்னமோ தெரியல, டக்குன்னு பாட்டை மாத்தி விட்டுருவாரு. ஸோ அந்த பாட்டை கேட்டதும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்புறம் டீசோ ஆட ஆரம்பிக்க, அப்படியே ஒவ்வொருத்தர ஆட ஆரம்பிக்க, அப்புறம் ஜானும் ஃபன்னா ஆட ஆரம்பிக்க, அந்த புது பொண்ணுமே ஆட ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாருமே ஜாலியா ஆடிட்டு அப்புறம் அந்த கிளாஸுமே முடிஞ்சிட்டு வெளியே வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம புது பொண்ணோட ஃப்ரெண்ட் இல்லை, அவளுக்கு ஏதோ ஆங்கர் ஆகணுங்கிறது ஆசை போல. அதனால பேச்சு திறமையை வளர்த்துக்கணும், எனக்கு வந்து அதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருமே, அதை கூட திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம தப்பு தப்பா சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு அதை ஜானை ட்ரை பண்ண சொல்லுவோம். பட் ஜானுக்கு நம்மளே மாதிரியே வராது போல. ஸோ அவரு சொதப்பிக்கிட்டே அதை சொல்ல, அப்ப அந்த புது பொண்ணுமே அதை ரசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ இப்படி இவங்க வந்துட்டு இருக்க, அப்போ ஒரு ஸ்டேஜ்ல டீசோ, இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு போகலாம், நீ அந்த பொண்ணை பார்த்துக்கோ, நான் ஜோகியை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜோகியை கூட்டிட்டு டீசோ கிளம்ப போவார். அப்போ ஜானுக்கும் சரி அந்த புது பொண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஃபீலை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்ப ஜான் தான் லவ் பண்ற பொண்ணு கூட அனுப்பி வச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நடந்து வந்துட்டு இருக்க, ஆகே இங்க அந்த புது பொண்ணோட ஃப்ரெண்டு அதே சேம் யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படிங்கிற சென்டென்ஸ் மாதிரி வேற ஒரு சென்டென்ஸ சொல்லி, உனக்கு அதுதான் சரியா வரல, இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்ப ஜானும், ஐயோ எனக்கு அது வரலங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பட் இந்த பொண்ணு கேட்காம, அதையும் வராது, நான் சொல்ற மாதிரி மெதுவா சொல்லி பாருங்க, யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜான் என்னால முடியாதுமான்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம அந்த பொண்ணுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி முடிவார். அப்புறம் இங்க டீசோவை காட்டுறாங்க. அவர் அந்த புது பொண்ணை அவங்க வீட்டு வாசல்ல டிராப் பண்ணிட்டு, சரி அப்புறம் பார்க்கலன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு.
அப்ப புது பொண்ணும் சரின்னு சொல்லி டீசோவை அனுப்பி வச்சுட்டேன். பட் அவங்களுக்கு ஜானை பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் போல. ஸோ அதே ஃபீல்லையே அவங்களும் மெதுவா நடந்து போயிட்டு அப்புறம் வீட்டு வாசல் வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் கூட ஜான் எதுவும் வந்திருக்கிறாரான்னு திரும்பி பார்த்துட்டு அப்புறம் சரி அவன் ஏன் வரப்போறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறதுக்கு அந்த சுவிட்சை டச் பண்ண போவாங்க. அப்ப அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற லைட் ஆஃப் ஆகும். அப்ப புது பொண்ணு என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் எதுவும் போயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டேன். சரி நம்ம உள்ள போவோன்னு அகைன் காலிங் பெல் அடிக்கிறதுக்கு கையை கொண்டு போக அகைன் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இப்ப புது பொண்ணு என்னாச்சு இந்த லேம்புக்குன்னு சொல்லிட்டு அந்த லேம்ப் போஸ்டரை பார்க்க ஹீரோ டக்குன்னு அங்க இருந்து அந்த லைட் ஆன் பண்ணுவாரு. அந்த லைட்டோட வெளிச்சத்துல ஜானை பார்த்ததும் அந்த புது பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ வேகமா ஓடி வந்து ஜானை ஹக் பண்ணிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் வயலின் கிளாஸுக்கு வந்திருப்பாங்க. பட் லேட்டா வந்துட்டாங்க போல. ஸோ இவங்க கேஸ்ல இருந்து அந்த வயலினை எடுத்து அந்த நோட்ஸை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ போச்சா இந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அகின் அதை கேஸ்ல வச்சிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வருவாங்க. அதான் அந்த கிஃப்ட்ல இருந்த லெட்ரு என் பாய் ஃப்ரெண்டு எனக்காக எழுதுனது அது மாறி உன்கிட்ட வந்துருச்சு, நான் அதை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை வாங்குறதுக்காக வந்திருப்பான். ஸோ அப்போ ஹீரோயின் அந்த லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு வெளியே கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது ஃபுல் மழையா இருக்கும். ஸோ அந்த மலையில நனைஞ்சிட்டு மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு மரத்தடியில போய் நிற்பாங்க. இவங்க இப்படி நின்றுட்டு இருக்க அந்த வழியா ஹீரோவும் மலையில நனைஞ்சிட்டே ஓடி வருவாரு. வந்தவர் ஹீரோயின் இங்க மரத்தடியில நிக்கிறத பார்த்துட்டு அவருமே அங்க வருவார். அவரை பார்த்தது ஹீரோயின் டக்குன்னு திரும்பிக்கிட்டு ஐயோ இவனை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம், பட் மறுபடியும் எதுக்காக நான் இவனை பாக்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சடன் அங்கிருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ தடுத்து என்னாச்சு இந்த மலையில எங்க போற அப்படின்னு கேட்க நான் லைப்ரரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மலையிலயா நீ ஃபுல்லா நனைஞ்சிருவியன்னு ஹீரோ சொல்ல அது ஒன்றும் அவ்வளவு தூரம் இல்லை, அப்படியே இடையில இருக்க பில்டிங்ல நின்று போனேன்னா நான் நனையாம போயிருவேன் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ டக்குன்னு அவரோட ஜாக்கெட்டை கலட்டி நீ உன்னோட வயலினை வச்சுட்டு போறேன்னு சொல்லி அதை எடுத்து தன்னோட தோல்ல மாட்டிக்கிட்டு எனக்கும் அந்த பக்கம் வேலை இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், என்னோட ஜாக்கெட் நம்மள அம்பர்லா மாதிரி பாதுகாக்கும்னு சொல்லி ஜாக்கெட் அம்பர்லா மாதிரி பிடிச்சுக்கிட்டு அந்த ஜாக்கெட்டுக்குள்ளேயே ஹீரோயினை பத்திரமா கூட்டிட்டு ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பில்டிங்லயும் நின்று ஹீரோயினை சேஃபா லைப்ரரி கூட்டிட்டு வருவார். அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் டக்குன்னு கான்சியஸ் வந்த மாதிரி நீ ஃபுல்லா வெட் ஆயிட்டேன்னு சொன்ன, அது பரவாயில்ல அது காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வருவாரு. பட் அதுக்குள்ள ஹீரோயின் கேட்ட போட்டு ஓகே நான் கொஞ்சம் உள்ள போகணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போனதும் அகைன் அவர் அந்த ஜாக்கெட்டை பிடிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பிப்பார். இவர் இப்படி ஓடுறத பார்த்ததும் ஹீரோயின் வேகமா ஓடி போய் மேல இருக்கிற ஜன்னல்ல இருந்து ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ஏதோ தோண வெளியே நின்று இதே ஜன்னலை பார்க்க அப்ப டக்குன்னு ஹீரோயின் மறைஞ்சுக்கிட்டு இவனை பார்க்க கூடாதுன்னு விலகி தானே போறேன், ஆனா ஏன் எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமா இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அகைன் அங்க சீன் கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அங்க பசங்க எல்லாரும் அசம்பிளில நின்றுட்டு இருக்கேன். டீசோ ஜான் கிட்ட இப்பெல்லாம் அவன் எனக்கு மெயில ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜான் ஏன்னு கேட்க எனக்கு தெரியல, ஒரு பொண்ணை பார்த்து அவளை காதலிக்கிறதுல என்னோட டைப்பே கிடையாது, ஆனா ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆகணும், எனக்கு நிஜமாவே அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு மயங்கி விழுந்துருவாரு. வேற எதுவும் இல்லை, இந்த அசம்பிளில வெயில ரொம்ப நேரம் நின்றா நம்மளாம் மயங்கி விடுவோம்ல அந்த மாதிரிதான். அப்புறம் அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்லயே கையில ஃப்ளவரோட ஜோகி வீட்டு முன்னாடி அதான் நம்ம புது பொண்ணு வீட்டு முன்னாடி டீசோ நின்றுட்டு இருப்பாரு. அப்ப புது பொண்ணு இறங்கி வந்து என்னாச்சு டீசோ காலையில இங்க நிக்கிறேன்னு சொல்லி கேட்க நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கையில இருக்கிற ஃப்ளவரை கொடுத்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோகின்னு சொல்லுவார். அப்ப ஜோகிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஸோ அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கேன். ஜோகியோட நெத்தில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கு ஜோகி எந்த ஒரு பதிலும் சொல்றதுக்கு முன்னாடியே பதட்டத்துல அங்க இருந்து ஓடிடுவார். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஜானும் அந்த புது பொண்ணும் ஒரு ஸ்டெப்ஸ்ல விளையாடிட்டே ஓடி வருவாங்க. அதுல விளையாடிட்டே ஓடி வந்ததுல 2 பேரும் மூச்சு வாங்க நிக்க அப்ப ஜான் அந்த புது பொண்ணை கிஸ் பண்ண போவார். பட் புது பொண்ணு
என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லி அவரை தடுக்க அப்ப ஜானுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காருவார். அப்ப புது பொண்ணு ஜானோட பக்கத்துல உட்காந்து அவரோட தோல்ல சோகமா சாஞ்சிப்பாங்க. அப்ப ஜான், என்னாச்சு, தீசோதான் காரணமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஜோகியும், நீ சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க ஜான் கொஞ்சம் தயக்கத்தோடயே அவனோட மெயிலுக்கு ரிப்ளை பண்ணு, அவன் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஜோகி கொஞ்சம் டென்ஷன் ஆகும். பட் என்ன பண்றதுன்னு தெரியாமலும், நீ சீரியஸாவா சொல்ற, அவனுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, நான் நம்மளை பத்தி கேட்கிறேன், நமக்காக பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னேன். இப்ப ஜானுக்குமே அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க. பட் ஜானுக்கு ஜோகி ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஸோ இதை எப்படி சரி பண்றதுன்னு அவரும் யோசிக்க. அப்ப ஜோகி, சீரியஸா சொல்லணும்னா எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே பார்க்க வேண்டாம்னு தோணுது அப்படின்னு ஃபீலிங்கா சொன்னேன். அப்படியே ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம டீசோவை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ வெக்கேஷனுக்கு போயிருந்தாரா இல்ல வீட்டுக்கு போயிருந்தாரான்னு தெரியல. அப்பதான் ஸ்கூலுக்குள்ள வருவாரு. உள்ள வரும்போதே அந்த கிளாஸ் டீச்சர், சட்டை பட்டன் போடல, உன்னோட பேட்ச் வந்து திரும்பி இருக்குது, வீட்டுக்கு போனது உனக்கு எல்லாம் மறந்து போச்சா, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு, வந்து இப்படி நில்லுன்னு சொல்லி பெருசா எல்லாரையும் போட்டு பொழப்பாங்க. அப்புறம் அடியில வாங்கி முடிச்சுட்டு டீசோவும் ஜானும் இந்த மாதிரி படுத்துக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப டீசோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே, இந்த ஜோகி என்னால புரிஞ்சுக்க முடியலடா, நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி பூ கொடுத்து கிஸ் பண்ணிட்டேன். பட் அவன் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்ல, இந்த விஷயம் ஜானுக்கு தெரியாது போல. ஸோ வேகமா, நீ கிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப டீசோ ஆமாடான்னு சொல்ல, அப்ப ஜான் ஒரு மாதிரி ஃபீலிங்கா, ஏன்டா இப்படி பண்ணாங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நைட்டே ஜோகியை பார்க்க போவார். அங்க அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குமே, அங்க நின்று அவரோட சிக்னலா அந்த லைட்டை ஆன் பண்ணி காட்டிட்டு இருப்பாரு. அது ஜோகியும் மேல இருந்து நோட் பண்ணுவாங்க. பட் என்னன்னு தெரியல, கண்கள்ல கண்ணீர் வடிய கீழே இறங்கி போகாம அங்கேயே நின்று ஜானா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஜோகி வீட்டை விட்டு வெளியே வர வீட்டு வாசல்லே ஒரு லெட்டர் கிடக்கும். ஜான் தான் வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அதை பார்த்து இவங்க ஆர்வமா ஓபன் பண்ண அப்படியே இங்க ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க. அதே லெட்டரை அவங்க அம்மா இப்பவும் பத்திரமா வச்சிருக்காங்க போல. ஸோ அதை ஹீரோயின் படிக்க, அதுல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ப்ரெசன்ட் கொடுத்திருப்பாரு, அதுல கூட ஒரு கீ செயினோ ஒரு லெட்டரும் இருக்குமே, அந்த லெட்டர்ல என்ன இருந்ததோ அதுதான் இதே லெட்டர்ல இருக்கும். அதாவது, நான் எப்பெல்லாம் சன்சைனை பாக்குறேனோ அப்பெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன், நான் எப்பெல்லாம் இரவு நேரங்கள்ல அந்த நிலாவை பாக்குறேனோ அப்பவும் உன்னை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அதை படிச்சதும் ஹீரோயின், இதே தானே ஹீரோவும் எழுதி அனுப்பியிருந்தா, அவனுக்கு எப்படி இந்த லைன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அகைன் அங்க சீன் கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதுல ஜோகி மழையில நனைஞ்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஜான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட கொடைக்குள்ள வருவாங்க. பட் ஜோகி ஜானையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ, இந்த கொடையை நீயே வச்சுக்கோ, நீ மழையில் நனையாம போன்னு சொல்லி அந்த கொடையை அவன் கையில கொடுத்துட்டு அவங்க வெளியே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த கொடைக்காகவும் உன்கிட்ட வந்தேங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜோகி கிட்ட பேசி ஆகணும்னு ஜோகியோட வீட்டு வாசல்ல போய் நின்று அவரோட அந்த லைட் சிக்னலை கொடுத்துட்டே இருப்பாரு. பட் ஜோகி அவங்க பின்னாடியே வந்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, யாராவது இந்த மலையில கரண்ட்ல விளையாடுவாங்களா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத, இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு போவாங்க. ஜோகி, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை, என்கிட்ட பேச, நம்ம பிரியறது இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பேசலான்னு சொல்லுவாரு. பட் ஜோகி, இங்க பேசி எதுவும் நடக்க போறதில்ல, எதுவும் மாற போறதில்ல, இனிமே என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, அப்ப ஜான் அவங்களோட கையை பிடிச்சு இழுத்துட்டு, ஒரே ஒரு முறை என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போவார். பட் ஜோகி ஜானோட கையை உதறி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப ஜான் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா நின்றுட்டு இருக்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே போன ஜோகி திரும்ப வருவாங்க. வந்தவங்க ஜானோட பக்கத்துல வந்து நின்று அவரோட தோல்ல சாஞ்சு அப்படியே அழுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா டீசர் சோகமா நின்றுட்டு இருக்கு. அப்ப ஜான் ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து, உனக்காக நான் லெட்டர் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப டீசோ, எனக்கு இனிமே இது தேவையில்லடா,
இனிமே எனக்கான லெட்டரை நானே எழுதிக்க போறேன். உனக்கு தெரியுமா, ஜோகிக்கு உடம்பு சரியில்லை. அவ மலையில நினைச்சதுல அவளுக்கு ஃபீவரா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் அவளை பார்க்க போறேன். இந்த மாதிரி பொண்ணுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம கேரிங்கா பார்த்துக்கிட்டா நமக்கு ஸ்கோர் கிடைக்கும்ல. ஆக்சுவலி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றதெல்லாம் என்னோட டைப் இல்லை. ஆனா நிஜமாவே நான் அவளை காதலிக்கிறேன்டா. நான் அவளை பார்க்க போறேன். அங்க நான் உண்மையை சொல்ல போறேன். இவ்வளவு நாள் உனக்கு வந்த லெட்டர்ஸ் எதுவுமே நான் எழுதினது கிடையாது அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்க. அப்ப ஜானுமே அதை ஃபீலிங்கா கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இவர் இப்படி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ ஜானை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஜான் டீசோ பேசுறது கவனமா கேட்டுட்டு இருக்கிறதுல அதை கவனிக்க மாட்டாரு. அப்ப டீசோ, டே உன்னதாண்டா யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேட்டு தொலைடான்னு சொன்னேன். அப்ப ஜானும் அங்க போவாரு. அங்க கிளாஸ் டீச்சர் ஒரு 27 மாத்திரையை எண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் வாயில போட்டுக்க சொல்லி ஜான் கிட்ட சொல்லுவாரு. என்னன்னா, இவங்க ஒரு முறை மோஷனை என்வலப் கவர்ல போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அது எதுக்காகனா மோஷன் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க போல. ஆனா நம்ம ஆளுக்க தான் அவங்களோடதை எடுக்காம சும்மா காட்டுல கிடந்ததை எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல. அந்த மோஷனோட ரிசல்ட்ல ஏகப்பட்ட வார்ம்ஸ் இருக்கிறதா வந்திருக்குமா. ஸோ அதுக்கு தான் இத்தனை மாத்திரையும் போடணும்னு சொல்லி கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டு இருப்பாரு. அவ ஜான், சார் அது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்ல, உன்னோடது இல்லையா, நீ கொடுத்த இன்வெலப்புல தானே இருந்தது, ஒழுங்கா மாத்திரையை போட்டு விழுங்குறேன்னு சொல்ல. அப்ப ஜானும் எல்லாத்தையும் வாயில போட்டு மென்னுகிட்டே போவாரு. அப்புறம் இங்க ஜோகியை பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்துல ஜான் உட்காந்துருப்பாரு. அதை பார்த்து ஷாக்கிங்கா, நீங்க எப்படி வந்தன்னு டக்குன்னு ஃபேஸை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்ப ஜான், டீசோ சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, ஏன் மூஞ்சி மூடி இருக்க, முகத்தை காட்டுன்னு சொல்ல. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை, ஸோ என் ஃபேஸ் டர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இல்லை, நீ இப்பவே பிரட்டியா தான் இருக்க, ப்ளீஸ் காட்டுன்னு ஜான் சொல்ல. அப்ப ஜோகி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஜான், எதுக்காக இப்ப சிரிக்கிறேன்னு கேட்க, நீ 27 பூச்சி மாத்திரை சாப்பிட்டியாமே, உனக்கு அவ்வளவு கிருமிகள் இருக்குதாமேன்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. அப்ப ஜானும் அந்த டீசோ தானே சொன்னதுன்னு சொல்லி டீசோவை 4 திட்டிட்டு, சரி டீசோ உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு அவங்க 2 பேருக்கு முன்னாடி பேசியிருப்பாங்கல்ல. அப்ப கூட டீசோ சொல்லியிருப்பாரு, நான் அவளை பார்க்க போறேன், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுனது நான் இல்லைன்னு சொல்ல போறேன் அப்படின்னு. ஸோ அதை பத்தி எதுவும் சொல்லியிருப்பானா அப்படிங்கிறதுக்காக கேட்பாரு. அப்ப ஜோகி, இல்ல, ஆனா அவர் ஏதோ சொல்ல நினைச்சாரு. ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டாருன்னு சொல்ல. அப்ப ஜான், நாம நம்மளை பத்தி அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் அவன்கிட்ட சொல்றேன், கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப ஜோகிக்கு அதுக்கு எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்க. அப்ப ஜான் டக்குன்னு ஜோகியோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு ஓடிடுவார். அப்புறம் ஜான் அவர் சொன்ன மாதிரியே அவங்கள பத்தி சொல்றதுக்காக டீசோ முன்னாடி போய் நிற்பாரு. அங்க டீசோ கிட்ட, உன் கையை இந்த மாதிரி வச்சுக்கோடா, ரெடி ஆயிரு, இப்ப என் ஃபேஸ்ல பஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லுவார். அப்ப டீசோ, உனக்கு என்ன பைத்தியமாடா, எனக்கு யாரையும் அடிக்கவும் பிடிக்காது, அடி வாங்கவும் பிடிக்காது, உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஜான், டே இருடா, நான் சொல்றது கேளுடா, என்னை அடிடா, எனக்கு ஜோகியை பிடிச்சிருக்குடா, என் கழுத்துல இருக்கிற இந்த நெக்லஸ் லாஸ்ட் சம்மர் ஜோகி எனக்கு கொடுத்த கிஃப்டான்னு சொல்ல. போயிட்டு இருந்த டீசோ டக்குன்னு கீழே விழுந்துருவார். அப்புறம் எழுந்து, அந்த நெக்லஸை என் அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கோ, ஏன்னா அதை என் அப்பா ஜோகிக்கு கிஃப்டா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போ. ஆக்சுவலி டீசோவுக்கும் இவங்களோட மேட்ரு எதுவும் தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ ஜான் சொல்லும் போது பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஜஸ்ட் அதை என் அப்பாவுக்கு தெரியாம மட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போவார். அது மட்டும் இல்லாம, ஒருவேளை நீ ஜோகிக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா ஃப்ரம் அட்ரஸ்ல என்னோட அட்ரஸை யூஸ் பண்ணி எழுது, அப்பதான் ஜோகியோட வீட்டுல எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்னு ஐடியாவுமே கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் ஜான், ஜோகி 2 பேருமே லெட்டர் மூலமாவே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போகும். ஒரு நாள் ஜான் எழுதின லெட்டரை டெலிவரி பண்ண போகும்போது மலையில 2 அட்ரஸ் அழிஞ்சிரும். ஸோ ஃப்ரம் அட்ரஸுக்கே அந்த லெட்டரை திருப்பி அனுப்புவாங்கல்ல, அந்த விதத்துல டீசோவோட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது டீசோவோட அப்பாவோட கையிலுமே கிடைச்சிரும். அதை படிச்சதுமே அவருக்கு புரிஞ்சிரும் இதை டீசோ எழுதலன்னு. ஸோ அதை பத்தி அவர்கிட்ட கேட்பார். அப்ப டீசோவோ, அப்பா ஜோகியை நான் காதலிக்கல, ஜோகியும் ஜானும் காதலிக்கிறாங்க, என்ன விரும்பாத பொண்ணை நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் சொல்லுவார்.
இந்த டீஸோட அப்பா கொஞ்சம் அபியூசிவ் ஃபாதர் போல. ஸோ இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பெல்ட் எடுத்து டீஸோவை சர மாதிரி அடிச்சுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ விட்டு கொடுத்துட்டு நீ என்கிட்டயே சொல்லுவேன், அவ சாதாரண பொண்ணுன்னு நினைச்சியா, அவ மினிஸ்டரோட பொண்ணு, அவளோட சும்மா விட்டு கொடுத்துருவியா, எப்படி விட்டு கொடுத்தேங்கிற வார்த்தை உங்க வாயில வந்துச்சுன்னு போட்டு பொலன்னு பொழந்துருவார். அவங்க அப்பா அடிச்சதுல டீசோ ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவார். ஸோ அந்த ஃபீலோடைய கிளாஸுக்கு வருவார். அங்க லைப்ரரியில ஜான் படிச்சிட்டு இருக்க இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரோட பெல்ட்டை எடுத்து, என் அப்பா இந்த பெல்ட்டை வச்சுதான் என்ன அடிச்சாரு, எப்பவுமே இந்த பெல்ட்டை வச்சு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு நான் மறக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன தண்டனை எழுதலாம் அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஜான், பேசாம மரண தண்டனை எழுதி விடுறா அப்படின்னு சொல்ல, சரியா சொன்ன நண்பா, மரண தண்டனை அதுதான் சரியா இருக்கும். சரி, எப்படி கொலை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் வச்சு கொல்லலாமா, இல்ல ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுத்து கொண்டுடலாமா, இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க, அப்ப ஜான் இந்த பெல்ட்டாலே அவரை தொங்க விட்டுறேன்னு சொல்லுவார். ஆக்சுவலி டீசா இப்படி மனசுடைஞ்சு பேசுறத கொஞ்சம் ஜாலியாவே பேசிட்டு இருப்பாரு. ஸோ அதனால ஜானுமே அதை பெருசா எடுத்துக்காம அவருக்கு ஏத்த மாதிரி ரைமிங்கா பேசிட்டு இருப்பார். இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அசம்பிளிக்கு போவாங்க. அங்க அந்த வெயில்ல பிரேயர் நடந்துட்டு இருக்க அப்ப டீசோ மயக்க போட்டு விழுவார். அப்ப டீசோக்கு பின்னாடி இருந்த பையன் டீசோவை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுவான். அப்ப ஜான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சோகமா டீசோவை பார்க்க, அப்ப டீசோ நான் சும்மா தாண்டா மயங்கி விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி கண் அடிச்சுட்டே அந்த தூக்கிட்டு போற பையன் கூட போவார். அப்ப ஜானும் இவன் சும்மா விளையாடுறான் போல நினைச்சிட்டு விட்டுருவார். பட் டீசோ ஒரு லெட்டரை எழுதி அது அவரோட காலர் பட்டன்ல மாட்டிக்கிட்டு நிற்பாரு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்க அங்க ஜானும் அசம்பிளி முடிஞ்சிட்டு டீசோவை பார்க்க வருவார். உள்ள வந்தா அங்க டீசோ அதே பெல்ட்ல தூங்கிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான், தெரி அடிச்சு போய் ஜான் அவரோட காலை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, டீசோ மூச்சு விடுறா, ஏன்டா இப்படி பண்ண, நான் உங்க அப்பனை தானடா தொங்க சொன்னேன், உன்னை யார்கிட்ட தொங்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்தி அழுது யாராவது ஹெல்ப் பண்ண வாங்கன்னு கூப்பிட எல்லாரும் ஓடி வர டீசோவையும் எப்படியோ காப்பாத்திடுவாங்க. ஆக்சுவலி ஜான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டார். அவர் ஜோகி வேணும்னு நினைச்சாருதான். பட் டீசோவோட அப்பாவுக்கு இது தெரியும் போது டீசோவுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத அவர் யோசிச்சிருக்க மாட்டார். டீசோவோட இந்த செயல்ல ஜான் ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா ஏன்டா இப்படி பண்ணங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் அவர் பக்கத்துல உட்காந்துருக்க அப்ப ஜோகியுமே உள்ள வருவாங்க. வந்தவங்க டீசோவை பார்க்க முடியாம அழுதுட்டு வெளியே ஓடுவாங்க. அப்ப ஜானும் பின்னாடியே போய், ப்ளீஸ் உள்ள போ, அவன் பக்கத்துல இரு, நீ அவன் பக்கத்துல இருந்து அவன் சீக்கிரமே சரியாயிருவான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஜோகி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அழுதுகிட்டே ஜானை பார்க்க ஜான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ள போ சொல்லுவார். அப்ப ஜோகியும் சரி நான் வர்ற வரை எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் டீசோ பக்கத்துல உக்காந்து அழுதுகிட்டே, எழுந்துடுறா, ஏன்டா இப்படி பண்ண, சீக்கிரம் சரியாகி வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப ஜான் உள்ள வருவார். ஜானை பார்த்ததும் ஜோகி ஸ்மைல் பண்ணுவாங்க. ஜோகியை பார்த்ததும் ஜானுமே ஸ்மைல் பண்ணுவார். அப்புறம் ஜோகி திரும்பினதும் அப்படியே அழுவாரு பாருங்க. தன் நண்பனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் தானும் தன்னோட அந்த காதலும் தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவார். அப்படியே அழுதுட்டு ஜோகி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நெக்லஸ், அந்த நெக்லஸை கழட்டி அந்த டோர்ல மாட்டி விட்டுட்டு ஜோகி கிட்ட சொல்லாமே கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஜோகி திரும்பி பார்க்கும் போது ஜான் அங்க இருக்க மாட்டார். அந்த நெக்லஸ் மட்டும் இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுமே ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுட்டு அந்த நெக்லஸை கையில எடுத்துட்டு ஜானை தேடி வெளியே ஓடி வருவாங்க. பட் வெளியே அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, எல்லாரும் அந்த நாட்டோட கொடியை ஏந்திக்கிட்டு ராணுவம் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்க ஃபுல்லா க்ரௌடா இருக்கும். ஸோ அந்த க்ரௌட்ல அவங்க ஜானை தேட ட்ரை பண்ணுவாங்க. பட் இட் ஆல்ரெடி டூ லேட், அவர் போயிட்டாரு போல. ஸோ அவனை கண்டுபிடிக்க முடியாத சுகத்துல அப்படியே கண் கலங்கி நிற்க அங்க கட் பண்ணி ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க. அங்க கேன்டீன்ல ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப கேன்டீனோட லேடி ஒரு கொடை எடுத்து காட்டி இது என்னன்னு தெரியுதான்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் கொடை அப்படின்னு சொல்ல, இது வெறும் கொடை இல்ல, ஸ்பெஷல் கொடை, இது யார் எனக்கு கொடுத்தான்னு தெரியுமா, ஹீரோ தான் எனக்கு கொடுத்தான், அவனுக்கு என் மேல எவ்வளவு காதல் இருந்தா எனக்கு இந்த கொடையை கொடுத்துருப்பான்னு சொல்ல, அப்படியா, அப்படின்னா இந்த கொடையை உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணுமே அப்படின்னு கலாய்க்க, சும்மா கலாய்க்காதடி, அன்னைக்கு ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சதுல உனக்கு ஞாபகம் இருக்கா,
அன்னைக்கு இதே இடத்துல நின்னுதான் அவன் காஃபி குடிச்சிட்டு இருந்தான். சடனா என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த காஃபி அப்படியே வச்சுட்டு உங்ககிட்ட கொடை இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். நான் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் அவனோட கொடையை கொடுத்துட்டு அப்படியே மழையில நனைஞ்சிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ ஒரு லவ்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் எங்க நின்னு காஃபி குடிச்சிட்டு இருந்தான், எங்க நின்னு வெளியே பார்த்தான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த லேடியும் ஒரு ஜன்னல் பக்கத்தை காட்ட, அதே ஜன்னல் பக்கத்துல ஹீரோயின் போய் நின்னு பார்ப்பாங்க. அங்க இருந்து பார்க்கும்போது கரெக்டா அன்னைக்கு மழை பெஞ்ச போது இவங்க ஒரு மரத்தடியில நின்றுப்பாங்கல்ல, அந்த வியூ இங்க இருந்து பார்க்கும்போது தெரியும். சோ அதை பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சிடும், இது எல்லாத்தையும் ஹீரோ பண்ணது அவங்களுக்காக தான். அப்படியே கண் கலங்க, இது நிஜமாவே ஸ்பெஷல் கொடைதான்னு சொல்ல, அப்ப இந்த லேடி எனக்காக இந்த கொடையை அவன் கிட்ட கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பான்னு ஹீரோவோட கொடையை எடுத்துட்டு அவங்களோட எல்லோ கலர் கொடையும் பக்கத்துலதான் இருக்கும், அதையும் எடுக்க போவாங்க. வெளியே மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப டக்குன்னு அந்த கேண்டீன் டாடி கிட்ட உங்ககிட்ட கொடை இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல என்னோட கொடையை சேர்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த எல்லோ கலர் கொடையை அங்க வச்சுட்டு ஹீரோவோட கொடையை மட்டும் எடுத்துட்டு அந்த மலையில நனைஞ்சிட்டு ஹீரோவை பார்க்க ஓடுவாங்க. இப்ப ஹீரோ ஒரு ஆர்ட் மியூசியம்ல நின்று அங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஃபுல்லா நனைஞ்சு அவர் முன்னாடி வந்து நிப்பாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு உன் கையில தான் கொடை இருக்குல்ல, பின்ன எதுக்காக இப்படி நனைஞ்சு வந்திருக்கன்னு கேட்க, இது என்னோட கொடை இல்ல உங்களோடது, கொடை இருந்தும் நினைறது இங்க நான் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கொடையை திருப்பி கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு அவரு கையில கொடுத்துட்டு கிளம்ப போவாங்க. அப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லி அவளை நிறுத்தி, இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல, இந்நேரம் நான் உனக்காக என்ன ஃபீல் பண்றேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு என் கையில கொடை இருந்தது, நீ மரத்தடியில நனைஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்னோட கொடையை நான் வேணும்னே அங்க வச்சுட்டு உன் பக்கத்துல வந்து நின்று. இந்த ஃபீலிங் அன்னைக்கு ஏற்பட்டது மட்டும் கிடையாது, இது எப்போ எப்படி எங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. அன்னைக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனே, அதை கூட நான் உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கிஃப்ட் வாங்கினேன். பட் உனக்கு மட்டும் தனியா கொடுக்கறது எப்படின்னு எனக்கு தெரியல, அதான் நான் உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கினேன். எனக்கு லக் இருந்தா நான் எழுதின லெட்டர் உனக்கு கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ அவர் ஃபீல் பண்றத, அவரை லவ் பண்றத சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம டிராமால மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. கட் பண்ணி ஓபன் பண்ணா டிராமால தான் காட்டுறாங்க. அதுல ஹீரோயினோட ஃப்ரெண்டு கைய கட் பண்ணிக்கிட்டு ஒரு டயலாக் பேசுறான். அதாவது, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ நிஜமாவே அவளை தான் காதலிக்கிறியா என்ன இல்லையா அப்படின்னு பேச, அதுக்கு ஹீரோ நான் ஒத்துக்கிறேன், என்னோட கண்ணு நேரா தான் பாக்குது, ஆனா என்னோட இதயம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும் நான் காதலிக்கிறது ஒருத்திய மட்டும்தான் அப்படின்னு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அது நான் தானே அப்படின்னு சொல்ல, எஸ் அது நீ தான், ஐ லவ் யூன்னு சொல்ல, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணி லிப் டு லிப் கிஸ் அடிச்சிருவான். அப்போ டிராமால உள்ள ஸ்கிரீன் க்ளோஸ் ஆனதும் ஹீரோ அவளை விலக்கி விட்டுட்டு, எதுக்காக இப்படி பண்ண, நான் தான் இன்னும் டைலாக் பேசி முடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள நீயே எதுக்காக ஓன் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் டைலாக்லாம் சொல்ல, நான் என்னோட உண்மையான ஃபீலிங் தான் சொன்னேன், ஐ லவ் யூ, இந்த உலகத்திலே நான் ஒன்னதான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்க வர, அப்ப ஹீரோ அவளை பிடிச்சு கீழே தள்ளுவார். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு காண்டாகி ஹீரோ ஓங்கி ஒரு அறை விட, ஃபர்ஸ்ட் ஹீரோ வாங்கிப்பாரு, அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, திரும்பி ஓங்கி அவளுக்கு ஒரு அறை விடுவார். அப்ப திரும்பி இவ ஒரு அறை விட, இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க. வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு பளீர் பளீர்னு சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த சத்தத்தை அவங்க கிளாப் சவுண்டு நினைச்சிட்டு எல்லாரும் கிளாப் பண்ற மாதிரி காட்ட, அப்படியே வாய்ஸ் ஓவர்ல அகைன் ஹீரோயின், அதுக்கப்புறம் நானும் ஹீரோவும் டேட்டுக்கு போனோம், என் அம்மா எனக்கு வானவில காட்டின அதே ஆத்தங்கரைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த ஆத்தங்கரைக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஆப்போசிட்லயே ஒரு தாத்தா சைக்கிள்ல வருவாரு. வந்தவர் ஹீரோயினை பார்த்ததும் டக்குன்னு நின்னு, நீ ஜோகி தானேன்னு சொல்லி கேட்பாரு. நான் ஜோகி இல்ல, அவங்களோட பொண்ணுன்னு சொல்ல, பார்க்க அப்படியே இருக்கம்மா, உன் அம்மாவோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் டெலிவரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. இப்போ ஹீரோ அது என்ன லெட்டர்ன்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோயின் அவங்க அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அகைன் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஜான் ஜோகியை விட்டுட்டு போன
கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அங்க ஒரு பக்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கண்ணீர் வெடி புகை போட்டு அதை கலைக்க ட்ரை பண்ண. அப்ப அந்த கூட்டத்துல உள்ள எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் கண்ணு எரிச்சல் தாங்க முடியாம ஒரு ஓரமா போய் நின்னுட்டு இருக்க. அப்ப பின்னாடியே கண்ணுக்கு கீழே பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு எரிச்சல் கம்மியா இருக்கும் அப்படின்னு சத்தம் கேட்கும். அப்ப யாருடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா, ஆனா நம்ம டீசோக்கு முடியெல்லாம் வச்சுட்டு சூப்பரா வந்து நிப்பாரு. அப்புறம் கண் எரிச்சலோட நின்றது நம்மளோட ஜோகி தான். சோ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததும் விசாரிச்சுக்கிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஜோகி ஜானை பத்தி தான் விசாரிப்பாங்க. நீ ஜானை பாத்தியா, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு. அப்ப டீசோவும் அவன் போருக்கு போக போறான்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றார். அது 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டம் போல. சோ நிறைய பசங்க போருக்கு கிளம்பிட்டு இருக்க. அவங்கள வழி அனுப்புறதுக்காக வந்த ரிலேட்டிவ்ஸ் வெளியே நின்று பத்திரமா போயிட்டு வா, உயிரோட திரும்பி வா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப ஜோகியும் டீசோவும் ஜானை தேடி அலைவாங்க. அதுல ஒரு கட்டத்துல ஜான் ஜன்னல் பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஜோகி நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணதும் கிட்ட வந்து ஜான் சொல்லிட்டு அந்த ஜன்னலை தட்ட ஜானுமே பாத்துருவாரு. பார்த்ததான் அவரோட முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காதலி மீட் பண்றாருல. சோ அந்த ஸ்மைலோட ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு முகத்தை திருப்பிப்பாரு. அப்ப ஜோகி விடாம ஜான் 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 திரும்பி பாரு, என்ன பாரு, ப்ளீஸ் உயிரோட திரும்பி வந்துரு, உயிரோட திரும்பி வந்துருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த விண்டோவை தட்டிக்கிட்டே இருக்க. ஜானும் இந்த பக்கம் திரும்பிட்டு எந்த பதிலும் சொல்ல முடியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாரு. அப்ப ட்ரெயினுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப டக்குன்னு என்ன நினைச்சாலும் தெரியல, அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியே ஓடி வருவாரு. அப்ப ஜோகி அவங்களோட கழுத்துல இருக்கிற அந்த செயினை கலட்டி அகைன் ஜான் கிட்ட கொடுத்து உயிரோட திரும்பி வந்துருன்னு சொன்னேன். அப்ப ஜானும் அந்த நெக்லஸ வாங்கி அழுதுகிட்டு அவரோட கழுத்துல மாட்டிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் போர்ல அங்க இங்கன்னு ஃபைட் நடந்துட்டு இருக்க. ஒரு இடத்துல அங்க இங்கன்னு கண்ணி வெடி வச்சிருப்பாங்க போல இருக்கு. சோ அதுல மாட்டி நிறைய பேர் இறந்துட்டு இருக்க. அப்ப அந்த டீமோட லீடர் எல்லாரும் பின்னாடி வந்துருங்க, எல்லாரும் பின்னாடி வந்துருங்கன்னு சொல்ல ஜானும் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு. பட் அப்பதான் நோட் பண்ணுவாரு அவரோட செயின் அவரோட கழுத்துல இருக்காது. சோ அது ஞாபகம் வரவும் அங்க ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவர் அந்த செயினுக்காக திரும்ப உள்ள ஓடுவார். அப்படி உள்ள ஓடி அங்க இங்கன்னு தப்பிச்சு கடைசி அந்த செயினே எடுத்துட்டு திரும்பி வரும்போது ஜஸ்ட் மினிட்ல அவர் பக்கத்துல குண்டு வெடிச்சிடும். அவ்வளவுதான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி போர் நடந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஜோகி ஜானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க பக்கத்துலயே ஒரு குட்டி பையன், அங்க ஒரு பியானோ டால் இருக்கும், அந்த டால் எடுத்து விளையாடிட்டு இருப்பான். ஸோ இப்படி விளையாடிட்டு இருக்கும் போதே ஜான் வந்துருவாரு. வந்தவர் நேரம் ஹீரோயின் பக்கத்துல வந்து, நீ இப்பவும் அப்ப பார்த்த மாதிரியே இருக்க, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி உட்காருவார். அப்போ ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிட்டே, நீ எப்படி இருக்க, இங்க வர்றது கஷ்டமா இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஜானு சிரிச்சுட்டே டீசோ எப்படி இருக்காருன்னு கேட்பாரு. அப்ப ஜோஹி, எனக்கு தெரியல, நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கல ஜோஹி, நீ கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைச்சேன், ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவார். அதை கேட்கும் போதே ஜோஹிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அமைதி அவன் சொல்றதை கேட்க. அப்ப ஜான் தொடர்ந்து, உன்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், பட் இப்போ உன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு எதுவுமே பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல திரும்பி, இந்த பியோனோ டால் ரொம்ப அழகா இருக்குல்ல, இதை பார்க்கும்போது நீ முதல் முறை பியோனோ வாசிச்சல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி இவர் திரும்பி பார்த்துட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த பியானோ டால் இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குட்டி பையன் அந்த பியானோ டால் எடுத்து விளையாடிட்டு இருப்பான்ல. ஸோ விளையாண்டுட்டு இருந்தவன் அதை எடுத்து இன்னொரு டேபிள்ல வச்சு விளையாடிட்டு இருப்பான். பட் ஹீரோ வேற ஒரு டேபிளை பார்த்து அங்க பியானோ டால் இருக்கிற மாதிரி இதை பேசிட்டு இருப்பார். ஸோ இவர் இப்படி பேசும்போதுதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் தோணும், ஒருவேளை இவருக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு. ஸோ ஜான் தொடர்ந்து பேசிட்டு இருக்க, இவன் முன்னாடி கையை ஆட்டி பார்ப்பான். எஸ், அவனுக்கு கண்ணு தெரியல. இது தெரிஞ்சதுதான் அப்படியே ஜோகி ஒரு மாதிரி உடஞ்சு போய் அவன் முன்னாடியே அழுதுட்டு இருப்பான். ஆனா ஜானுக்கு தான் அவன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியலல்ல. ஸோ அவன் தொடர்ந்து, நம்ம அப்பெல்லாம் இன்னசென்டா இருந்தோம், எல்லா விஷயங்களையும் ஜாலியா பண்ணோம், எல்லாமே ரொம்ப அழகா இருந்ததுல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப ஜோகி, இப்ப நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஜானும்,
நீ பார்க்கவும் நல்லா இருக்க. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, நான் உன் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏன் ஜான், எதுக்காக என்கிட்ட இதை மறைச்சேன்னு சொல்லிட்டு ஜோயி அழுதுகிட்டே கேட்க, அப்ப ஜான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டக்குன்னு எழுந்து, சாரி நான் கிளம்பணும்னு எழுந்து ஓட பாப்பாரு. அப்ப அங்க உள்ள டேபிள் தட்டி அப்படியே கீழே விழுந்துருவார். விழுந்தவர் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்க, அப்ப ஜோவி பின்னாடியே வந்து அவரோட ஷோல்டர்ல கையை வைப்பேன். அப்ப ஜான் எழுந்து நின்று ஒரு பக்கம் அழுதுகிட்டே இன்னொரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே, ஆக்சுவலி நான் உன்னை முழுசா ஏமாத்திருப்பேன்ல. நேற்று நைட்டே நான் இதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். ஆல்மோஸ்ட் நான் என்னோட மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நீ என்ன முட்டாளாக்கியிருப்ப. நீ சொன்னதை நான் ஆல்மோஸ்ட் நம்பிட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்க. அப்ப ஜான் அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த நெக்லஸ் எடுத்து, இதை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக நான் என்னோட உயிரையே பணைய வச்சிருக்கேன்னு சொல்லி அது ஜோ கிட்ட கொடுப்பார். அப்ப ஜோகி அழுதுகிட்டே, இந்த நெக்லஸ் எப்பவுமே உனக்கு தான் சொந்தம், இது வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி அகேன் அது அவரோட கழுத்துல மாட்டி விட, ரெண்டு பேருமே இப்போ அதே காதலோட, பட் இந்த காதல் எப்பவுமே நிறைவேற போறது இல்லைங்கிற வருத்தத்துல ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஜோகியுமே ஜானுக்கு கல்யாணம் ஆயிட்டதை நம்பி அவங்களும் டீசாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன் கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தொடர்ந்து, என் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆன 3 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போச்சு. எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அப்ப நாங்க இதே ஆத்தங்கரையில நின்றுட்டு இருந்தோம். அன்னைக்குதான் என் அம்மா வானவில பத்தி கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகி அங்க ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க குட்டி ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்க, ஜோகி அங்க ரிவரை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்போம். அப்ப ஒரு 2-3 பேரு கையில சாம்பலோட அங்க வருவாங்க. ஜோகிய பார்த்துட்டு ஜான் இறந்துட்டதாவும் அவரோட சாம்பலை இதே ஆத்துல கரைக்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டதாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜான் நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு ஒரு பையன் கூட இருக்கு, அவர் கடைசி அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு பெட்டிய ஜோகி கையில கொடுக்குறாங்க. அந்த பெட்டி தான் இப்போ நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்களே அது. ஸோ அது ஜோகி வாங்க அவங்க கண் ஃபுல்லா கண்ணீரா இருக்கு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் இந்த கதை மொத்தத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சிட்டு, இறந்தவங்களோட ஆன்மா சொர்க்கத்துக்கு வானவில் வழியா தான் போகும்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அன்னைக்கு அவரோட சாம்பல் அந்த ஆத்துல கரைக்கும் போதும் அந்த வானவில நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவர் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கொஞ்சம் குழப்பமா இவன் எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டே இருக்க. அப்ப ஹீரோ அவரோட கழுத்துல இருந்து ஜோகி ஜானுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்கல்ல அதே செயினை கலட்டி காட்டுவார். எப்படி இருக்கும்? அம்மா உருகி உருகி காதலிச்ச பர்சனோட பையன்தான் நம்ம ஹீரோ. இந்த ஹீரோயினுக்கு புரியும் போது அப்படியே கண் கலங்க ஹீரோவை பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த செயினை ஹீரோயினுக்கு போட்டு விட, அப்படியே இவங்களோட காதலும் அதே ஆத்தங்கரையில ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது இந்த படம்? நல்லா இருந்ததுல்ல? இது தேங்க்யூ சோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.